வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு கிராமத்துல ஒரு அழகான பெண் இருந்தாங்களாம். அவங்களுக்கு யாருமே கிடையாதாம். தனி ஆளுங்களாம். கல்யாணம் ஆகாதவங்களாம். அந்த பெண் வந்து தெரு வீதியில நடந்து போனாவே எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு அழகுங்களாம். இந்த அழகான பெண் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குங்களாம். அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்காம். அந்த பொண்ணு அழகா தான் இருக்குமா. ஆனா, அவங்கள விட வந்து இவங்க அழகா இருக்கிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு பொறாமையாம். அதனால இந்த பெண்ண பத்தி தப்பு தப்பா ஊர் முழுக்க தண்டோர போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். தகாத விஷயங்கள இந்த பெண்ண பத்தி தப்பு தப்பா ஜனங்க கிட்ட சொல்லி சொல்லி பரப்பி விட்டுட்டாங்களாம். இது வந்து ஊர் முழுக்க தீயா பரவுச்சுங்களாம். இந்த அழகான பெண்ண பத்தி ஜனங்க அவங்க முன்னாடியே தவறா பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். இத கேட்ட அந்த அழகான பெண்ணு ரொம்ப தைரியமா இருந்தாங்களாம். யார் வேணா தன்ன பத்தி பேசட்டும். தனக்கு தெரியும் தான் எப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் போய் வந்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு தைரியமா தன்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாங்களாம். இது வந்து சில வருடங்கள் போனதுக்கு அப்புறமா, இந்த அழகான பெண் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் இவங்கள பத்தி தகாத விஷயங்கள பரப்பி விட்டுச்சு. அந்த பொண்ணுக்கே சலிப்பு தட்டிடுச்சுங்களாம். நம்ம பண்ணது தப்பு. இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. இவ்ளோ வருஷமா இவங்கள எல்லாரும் தப்பா பேசுறாங்களே! நம்ம தானே அதுக்கு காரணம். நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடணுன்ட்டு, இந்த அழகான பெண்ணுகிட்ட ஒரு நாள் வந்து தான் பண்ண தவற சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களாம். "நீங்க என்ன தண்டனை வேணுமோ எனக்கு குடுங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், "நேரா என்ன பண்ணு, ஒரு பஞ்சு மூட்டைய எடுத்துக்கிட்டு போ. எடுத்துக்கிட்டு போயிட்டு சந்தையில மக்கள் நெறைய கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்துல இந்த மூட்டையில இருக்கிற பஞ்சு எல்லாம் வெளிய விட்டுடு. ஒவ்வொரு இடமா பறந்து போயிடும். நீ திரும்ப வந்துரு. இதுதான் உனக்கு தண்டனை" அப்படின்னு சொன்னாங்களாம். இவ்வளோதானா? இவ்வளோ சுலபமான தண்டனையான்னு உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இதே மாதிரி செஞ்சுதாம். செஞ்சு முடிச்சுட்டு இந்த பொண்ணு திரும்ப இந்த அழகான பெண்கிட்ட வந்துட்டு, "நான் செஞ்சுட்டேன். வேற ஏதாவது தண்டனை இருக்கான்னு?" கேட்டுச்சாம். சரி, இப்போ முதல் தண்டனை முடிச்சுட்டீங்க. 2வது தண்டனை என்னதுன்னா, நீங்க நேரா அதே சந்தைக்கே போய் விட்ட பஞ்சு எல்லாம் மறுபடியும் மூட்டையில எடுத்துக்கிட்டு வரணும். அதுதான் உங்களுக்கு தண்டனை. அப்போ இந்த பெண் சொன்னாங்களாம், "அது எப்படிங்க? விட்ட பஞ்சு எங்கெங்கேயோ பறந்து போயிட்டுருக்கும். அத எப்படி நான் தேடி எடுத்துட்டு வர முடியும்? ஒவ்வொரு திக்கும் பறந்து போயிருக்குமே. காத்துல விட்ட பஞ்ச எப்படி நீங்க போய் மறுபடியும் எடுத்துக்கிட்டு வர முடியாது? அதே மாதிரி என்ன பத்தி தவறா பேசின மக்களுடைய வார்த்தைகள மறுபடியும் உங்களால மாத்த முடியாதுன்னு" சொன்னாங்களாம். இப்படிதாங்க இந்த சொசைட்டில பல பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டா, கூட்டம் கூட்டமா இருந்து அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஒரு அவதூறான விஷயங்கள பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இதெல்லாத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிட்டா நம்மளால வாழவே முடியாது. அந்த அழகான பெண் எப்படி சிரிச்சுக்கிட்டே இத தைரியமா எடுத்துக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போ வேண்டியதுதான். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.